பிரளய காலத்தில் பிரம்மனும் அவரால் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் அழிந்துவிட்டன. அந்த இருண்ட இரவு பொழுதில் அன்னை உமாதேவி ஈசனை நினைத்து பூஜித்து இரவில் 4 ஜாமங்களில் ஆகம விதிப்படி சிவனுக்கு அர்ச்சனை செய்தார். வழிபாட்டின் முடிவில் அம்பிகை சிவனை வணங்கி தான் பூஜித்த இந்த இரவு சிவராத்திரி என்ற பெயரில் உலக மக்கள் உய்வுற கொண்டாடப்பட வேண்டும் என வேண்டிக் கொண்டார். அப்படிப்பட்ட உன்னத நாள்தான் தேவர்களாலும் மனிதர்களாலும் இன்றும் மகா சிவராத்திரியாக கடைபிடிக்கப்படுவதாக புராணங்கள் கூறுகின்றன. மகா சிவராத்திரி தினத்தன்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் காலம் வரை சிவபெருமானை பூஜை செய்து வழிபடுபவர்களுக்கு அனைத்து வித பாக்கியங்களும் தந்து இறுதியில் மோட்சம் தர வேண்டும் என மகேசனை உமா மகேஸ்வரி வேண்டிக் கொண்டார். அதன்படி சிவராத்திரி தினத்தில் சிவபெருமானை நினைத்து வழிபடுவோருக்கு அனைத்து இன்னல்களும் நீங்கி மோட்சம் கிட்ட வேண்டும் என சிவபெருமானிடம் வரம் பெற்றாராம். இன்று பிப்ரவரி 26 புதன்கிழமை புண்ணியமிக்க மகா சிவராத்திரி அனுஷ்டிக்கப்படுகிறது. சிவராத்திரி தினத்தில் நாம் காலையில் எழுந்ததும் வீட்டை சுத்தம் செய்து குளித்துவிட்டு நெற்றி நிறைய திருநீறு அணிந்து பஞ்சாட்சரம் என சொல்லக்கூடிய ஓம் நம சிவாய எனும் நாமத்தை உச்சரிக்க வேண்டும். வீட்டில் சிவலிங்கத்தை வைத்து வழிபாடு செய்து வருகின்றோம் என்றால் சிவலிங்க பூஜை செய்ய வேண்டும். சாதாரணமாக கடவுள் திருவுருவ படங்கள் வைத்து வழிபடுபவர்கள் அதற்கான வழிபாட்டை செய்யலாம். காலையில் நாம் பூஜை அறையில் விளக்கேற்றி 2 வாழைப்பழம், வெற்றிலை, பாக்கு, 1 டம்ளர் பால் நெய்வேத்தியமாக வைத்து வழிபட்டு தேவாரம், திருவாசகம் உள்ளிட்ட சிவன் பாடல்கள் என்னவெல்லாம் தெரியுமோ அதையெல்லாம் படிக்கலாம். அதோடு ஓம் நம சிவாய மந்திரத்தை உச்சரிக்கலாம். அன்றைய தினம் மாலை, மதியம், இரவு என 3 வேளையும் சாப்பிடாமல் இருந்து இரவில் கண் விழிக்க வேண்டும். அப்படி முழு நாளும் உணவு எடுத்துக் கொள்ளாமல் இருக்க முடியாதவர்கள், உடல்நல பிரச்சனை உள்ளவர்கள், கர்ப்பிணிகள் பழத்தை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். உணவு உண்ணாமல் இருக்க முடியாது என்பவர்கள் முடிந்தவரை அன்றைய ஒரு நாளாவது சமைத்த உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் பழங்கள், அவல் உள்ளிட்டவற்றை எடுத்துக்கொள்ளலாம், தவறில்லை. தண்ணீர், பழச்சாறு அருந்தலாம். மகா சிவராத்திரி தினத்தில் குறைந்தபட்சம் ஒரு வில்வ இலையாவது சிவனுக்கு நாம் அர்ச்சித்து வழிபடுவது நல்லது. இது முன்பிறப்பு வினையையும் இந்த பிறப்பின் வினையையும் அறுக்கும் வல்லமை வாய்ந்தது. சிவனின் துதியும் சிவ ஆராதனையும் அனைத்து நன்மைகளையும் தரக்கூடியது. சிவராத்திரி தினத்தில் இரவில்தான் மிகுந்த விசேஷம். மாலையில் நாம் நம் பூஜை அறையில் உள்ள சிவலிங்கத்திற்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபடலாம். அப்படி இல்லாதவர்கள் அருகிலுள்ள சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கும் அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளலாம். சிவராத்திரி அன்று அதிகாலை 4 மணிக்கு தான் பூஜைகள் நிறைவு பெறும். அதன் பின்னர் அங்கு கொடுக்கப்படும் பிரசாதத்தை நாம் வாங்கிக் கொண்டு நாம் நம் விரதத்தை நிறைவு செய்யலாம். அதுவரை கோவிலுக்கும் வெளியில் சிலர் அன்னதானமாக கொடுக்கும் உணவை எடுத்துக்கொண்டால் உங்களின் விரதம் கலைந்துவிடும். அதனால் அதிகாலை 4 மணிக்கு 4 ஜாம பூஜை நிறைவு பெற்ற பின்னரே பிரசாதத்தை சாப்பிட வேண்டும். கோவிலுக்கு போகாமல் நாம் இரவில் வீட்டிலேயே இருக்க விரும்பினால் சிவலிங்கத்திற்கு 4 ஜாம பூஜை, அபிஷேகம், ஆராதனை, அலங்காரம் செய்து வழிபாடு செய்து தேவாரம், திருவாசகம், சிவபுராணம், பெரிய புராணம் உள்ளிட்ட சிவன் பாடல்கள் படிக்கலாம். எதுவுமே தெரியாது என்றால் ஓம் நம சிவாய, சிவாய நம என்ற சிவ மந்திரத்தையாவது நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். படித்தாலும் தூக்கம் வருகிறது என்றால் சிவாய நம, ஓம் நம சிவாய என எழுதுங்கள். மேற்கூறியவாறு சிவராத்திரி விரதம் மேற்கொண்டு சிவனை வழிபட்டால் வாழ்வில் செல்வம், ஞானம், புகழ், உயர்ந்த வாழ்க்கை, குடும்ப ஒற்றுமை, குழந்தைகளின் சிறப்பான வளர்ச்சி என அனைத்து வகையான செல்வங்களையும் நாம் பெறலாம். சிவராத்திரி தினத்தில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் நாம் தெரிந்து செய்த பாவங்களையும் நமக்கே தெரியாமல் செய்த பாவங்களையும் சிவபெருமான் நீக்கி அருளுவார் என்பது ஐதீகம்.